இங்கே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. இவர் பேர் தான் ஹரி. இவர் முன்னாடியே என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு. 122 இருந்து 99 வரைக்கும் ஒரு வெயிட் குறைச்சிருக்கும். பட் அப்புறம் ஒரு 3 to 4 மந்த் கேப் விட்டுட்டு இப்போ ரீஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட வெயிட் 125. அவர் இப்போ இப்படி தான் இருக்கார். இதை நான் ஏன் சொல்லுறேன்னா, என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணணும் வர பீப்புளில் 4ல் 3 பங்கு கேட்குற ஃபஸ்ட்டு கொஷின், நான் ட்ரைனிங் பண்ணிவிட்டு விட்டுட்டா வெயிட் ஏறுமா? கண்டிப்பாக ஏறும். பிகாஸ் நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது கரெக்டான டயட்டில் இருப்போம். டெய்லியும் ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணும்போது நம்ம கேலரி நல்லா பர்ன் ஆகும். அதால் நம்மளுக்கு வெயிட் லாஸ்ன்றது நடக்குது. பட் நீங்கள் ட்ரைனிங்கை விட்டதுக்கப்புறம் டயட் இருக்க மாட்டீங்க. தென் உங்கள் ஃபுட் கல்ச்சர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமும் நான் அதே வெயிட்டில் இருக்கணும், நான் ட்ரைனிங் பண்ணேன் ஆனால் எனக்கு வெயிட் ஏறிடுச்சுன்னா எப்படி? கண்டிப்பாக வெயிட் ஏற தான் செய்யும். நீங்கள் ட்ரைன் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் டயட்டு கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே இருக்க ட்ரை பண்ணுங்கள். தென் எதனா ஒரு ட்ரைனிங், அட்லீஸ்ட் வாக்கிங்காவது ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு விட்டால் கண்டிப்பாக உங்கள் வெயிட் ஏற தான் செய்யும்.